உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும். ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கு என்னுடைய நண்பரும் ஆசிரியருமான திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு குறை அழ வேண்டும் போல் இருக்கிறது. அந்த மிழாவை வாசித்த பொழுது எழுந்து வந்து இங்கு ஒரு ஆனந்த களியாட்டம் ஆட வேண்டும் போல் இருந்தது. தமிழன்னைக்கு புலவர் பெருமான்கள் காப்பியங்கள் எழுதி இலக்கியங்கள் எழுதி அழகு பார்த்தது போல் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சமீபமாக நாளொரு மாலையும் நாளொரு வண்ணமுமாக இங்கு அழகூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு வைர அட்டிகை அணிவித்தது போல தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னைக்கு ஒரு வைர அட்டிகை அணிவித்தது போல இன்று இந்த விழா இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் ஒரு கட்டிடத்திற்காக இயங்கியது அல்ல. இந்த இடம் ஒரு விழாவுக்காக இயங்கியது அல்ல. இந்த இடம் தன்னுடைய பிள்ளைகளின் அன்பிற்காக இயங்கியது. இந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னையின் மடியில் தன் பிள்ளைகள் ஆனந்த களியாட்டம் ஆட வேண்டும் என்று இயங்கியது என்று எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னையின் ஏக்கம் துப்புரவாக மறைந்து இந்த களியாட்டம் தொடங்குகின்றது. திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த இடத்தில் தன்னுடைய படத்தின் அறிமுக விழாவை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திய பொழுது, சார் ரொம்ப வெயில் காலமா இருக்க, இன்னும் நாங்க அந்த இடத்தை சமன்படுத்தல, எப்படி சார்? இல்ல அது நான் பார்த்துக்கிறேன், நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னாது. சார், யாருக்கு யார் அனுமதி கொடுப்பது? இது அவரின் இடம், அவர் விளையாடிய இடம், அவர் உடற்பயிற்சி செய்த இடம், அவர் நடனம் கற்றுக்கொண்ட இடம். நான் யார் அனுமதி பெறுவது? சார் நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடம் ஒரு நடிகர் சமூகத்தில் எந்த ஒரு விழாவோ எந்த ஒரு வைபவமோ நடக்க வேண்டும் என்றால் அது இந்த வளாகத்தில் தான் நடக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு தொடக்கமாக இருக்கிறேன் என்றார். அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தது கிடையாது. இனிமேலையாவது நம்ம எல்லா வேற்றுமைகளையும் மறந்து நம்ம ஒன்னா இருக்கணும், வரணும், ஆடணும், பாடணும். அதுக்கு தாங்க என்னுடைய இந்த விழாவை நான் எங்க வேணாலும் நடத்திப்பேன். நான் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் நடத்தலாம், இல்ல ஒரு சினிமா திரையரங்கு நடத்தலாம். ஆனால் இங்கு நடத்துவதற்கான நோக்கம் இந்த நடிகர் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும். எனதருமை பிள்ளைகளை, எனதருமை தம்பிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் அந்த வேற்றுமைகளை அறித்திருந்து ஒரு கரமாக நிற்போம். நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, நம் உரிமைகளை பெறுவதற்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். அப்புறம் மூர்த்தி சார் போன் பண்ணாரு. சார், இந்த இடத்துக்கு வாடகை என்ன கொடுக்கணும்? மூர்த்தி கிட்ட கேட்டேன், நான் விளையாடுறீங்களா? விழா நடத்தணுட்டீங்க, நடத்திக்கங்க. இல்ல இல்ல, நீங்க சார் கிட்ட பேசிக்கங்க. திரும்பியும் நான் சார் கிட்ட பேசுறேன். சார், எதுக்கு சார் இது? ஏன் பத்தலையா உங்களுக்கு அந்த 2? நான் ஒண்ணுன்னா காலப்போக்கில் வேணா 2.5 கோடி ரூபாய் கொடுத்துறேன், இப்போ இந்த 2.5 லட்சம் ரூபாய் வச்சுக்கங்க. இல்ல சார், இல்ல இல்ல, அது எனக்கு உரிமை உள்ள இடம் என்றாலும் நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்.
அதற்கு அவர் கொடுத்தார். நான் சொன்னேன், இல்லை சார், இல்லை, நீங்கள் இல்லைகள் எல்லாம் சொல்லாதீங்க, அந்த எம்பளம் இருக்கு இல்லைங்களா, அது முன்னால 2 பூ வச்ச மாதிரி நான் கொடுத்துட்றேன், நீங்க அதை வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் முந்தானத்து வரோம். நாங்கள் எங்கள் செயற்குழு கூட்டத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது நான் விஷால் தம்பி வரோம். அப்போதான் தெரியுது இது எதை நோக்கி இந்த விழா போகுதுன்னு. விஷால் சொல்றாரு, என்ன சார் இவரு எதை பண்ணாலும் he is doing with a style. ஐயோ, அவர் சேலஞ்சை நம்ம எப்படி மீட் பண்றது? இந்த இடத்தில் இந்த விழா நடந்தது எங்களுக்கு கட்டிடம் கட்டி முடித்தது போலவே ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன ஒரு தொடக்கம்! ஒரு 3 பிரம்மாண்டமான படங்களின் அறிமுக விழா ஒரு முரசு கொட்டோடு தொடங்குகிறது. எல்லோரும் அன்போடு வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். இதைவிட சிறப்பான ஒரு வைபவ தொடக்கம் என்ன நடக்கும் இந்த இடத்தில்? திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நல்லெண்ணங்களுக்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்போம். அதுபோலவே எங்கள் வளர்ச்சிக்கும் என்றும் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். யார் என்று தெரிகிறதா என்று அவர் போட்டிருக்கிறார். அது படத்தின் தலைப்பா என்று கூட இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. நீதான் வருவாய் என்று தெரியும் எங்களுக்கு. எப்படி வரப்போகிறாய், எந்த அவதாரத்தில் வரப்போகிறாய் என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். ஆக ஒரு நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையின் சின்னமாக இந்த விழா தொடங்குகிறது. இன்றிலிருந்து நாங்கள் ஒன்றுபடுவோம், ஒன்றாய் இருப்போம், ஒன்றாய் குரல் எடுப்போம், ஒன்றாய் சிரிப்போம், ஒன்றாய் களிபுரிவோம் என்று கூறிக்கொண்டு இந்த விழா மேலும் மேலும் சிறக்க நடக்க வாழ்த்தி, மீண்டும் இங்கு வந்தவர்கள் எல்லோருக்கும், எங்க வளாகத்திற்கு கால் பதித்த உங்கள் எல்லோருக்கும் ஒரு தலைவராக நெஞ்சார்ந்து நன்றியும் வணக்கமும் அன்பும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலையாள பட டைரக்டர் ராஜேஷ் பிள்ளை 2 வாரத்துக்கு முன் கிளம்பினார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு சோகமான விஷயங்க. அவர் மறைவுக்கு காரணம் அவரோட உணவு பழக்கம்தான் காரணம்னு அவர் நண்பரோட கருத்து எல்லாரும் மறுத்தாங்க. ஆனா நடிகர் கமல்ஹாசன் அவர் மறைவுக்கு அவர்தான் உணவு பழக்கம்